என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளே நாம் கடந்து போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே நாம் பஸ்காவை பற்றினதான, பஸ்காவினுடைய ஆசரிப்பை பற்றினதான காரியத்தை நாம் கவனித்து வருகின்றோம். ஒரு பஸ்கா என்று சொல்லப்படுகிற பஸ்காவிற்கு நாம் எப்படி ஆயத்தமாக வேண்டும்? பஸ்கா என்று சொன்னால் நமக்கு தெரியும், கடந்து போகுதல். இந்த உலகத்தை கடந்து பரலோகத்திற்கு நாம் போக வேண்டும் என்றால் அதை கடப்பதற்கு நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்கிற ஆயத்தத்தை தான் நாம் கவனித்து வருகின்றோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 3 காரியங்களை சொல்லி 4வது காரியத்தை நாம் கவனித்து வருகிறோம். பஸ்காவினுடைய ஆசரிப்பிற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய திருவிருந்துக்கும் கடந்து போகுதல் என்ற ஒரு காரியத்திற்கு நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு பகுதியாய் சொன்னேன். முதலாவது, நாளை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். அப்படியானால் கர்த்தருடைய நாளுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். 2வது, ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற தெரிந்து கொள்ளுதலிலே நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். 3வது, அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் அடிக்க வேண்டும். அடித்தல் என்று சொல்லும் பொழுது தேவன் நமக்கு எந்த காரியத்தை சொன்னாலும் அதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு ஒப்பு கொடுத்தலின் ஆயத்தம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்றும், 4வது, இரத்தம் தெளித்தல் என்று சொல்லப்படுகிற நிலைக்கால் சட்டங்களிலே, வாசல்களிலே இந்த இரத்தத்தை நீங்கள் தெளிக்க வேண்டும் என்ற இரத்தம் தெளித்தல் என்ற ஒரு இடத்திற்கு தான் நாம் வந்தோம். இந்த இரத்தம் தெளித்தல் என்பது புதிய ஏற்பாட்டு காலத்திலே நமக்கு என்ன ஆயத்தத்தை காட்டுகிறது என்று சொன்னால், கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், இரத்தம் தெளித்தல் என்று சொல்லும் பொழுது 2 காரியங்களை நமக்கு மிக முக்கியமாய் அது நமக்கு காட்டுகிறது. ஒன்று, இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் த லைஃப் ஆஃப் சால்வேஷன். அது நமக்கு ரட்சிப்பின் ஒரு ரட்சிப்பின் அடையாளத்தை காட்டுகின்றது. எந்தெந்த வீடுகளிலெல்லாம் இரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீடுகளெல்லாம் சங்காரத்திற்கு விலக்கி பாதுகாக்கப்படுகின்ற, உலக சங்காரத்திற்கு விலக்கி பாதுகாக்கப்படுகின்ற ஒரு ரட்சிப்பின் அடையாளமாய் சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் எந்தெந்த வீடுகளிலெல்லாம் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகளுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்கிறது. என்னவென்றால், அவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் என்கின்ற ஒரு அடையாளம். இந்த கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் என்ற ஒரு அடையாளத்தை தான் முக்கியப்படுத்தும்படியாய் ஒரு பரிசுத்தத்திற்குரிய ஆயத்தம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாம் கவனித்தோம். நான் அதை குறித்து இன்னும் உங்களோடு ஒரு வாரம் நான் பேசுகிறேன் என்று சொல்லிதான் இன்றைக்கு இதை நாம் திரும்ப கவனிக்க போகிறோம். ஆக, இரத்தம் தெளித்தல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எதற்கு அடையாளமாய் நமக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தத்தை காத்து கொண்டிருக்கிறவர்களாய் அல்லது இரத்தம் தெளிக்கப்பட்ட பரிசுத்தமாக்குதலின் அடையாளங்களாய் நாம் இருக்க வேண்டும். சங்காரம் வரும் பொழுது அந்த சங்காரம் நம்மை சேதப்படுத்தாது. அதே நேரத்தில் மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் பரிசுத்தராக இருக்கிறபடியினால் நாமும் அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், இந்த பரிசுத்தத்திற்கு உரியவர்களாய் வாழும் பொழுது அவர் வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுகின்றோம். ஆகையினால் நமக்குள்ளே பரிசுத்தத்தின் ரகசியம் இருப்பது தான் ஒரு அடையாளமாய் சொல்லப்படுகிறது என்பதை நாம் கவனித்தோம். இந்த பரிசுத்தத்தை பற்றி தான் இன்றைக்கு ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் நாம் கவனிக்கத்தக்கதாய் நான் வேகமாய் சில காரியங்களை நான் உங்களுக்கு கடந்த நாளிலே ஆண்டவர் எனக்குள்ளே பேசின சிலவற்றை நாம் இன்றைக்கு செய்தியாகவே நாம் அதை கவனிக்கலாம். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஒருவருக்குள்ளே வந்து விட்டார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒருவருக்குள்ளே உருவாகிவிட்டார் என்று சொன்னால், ரட்சிப்பு என்பது வந்து விட்டது என்று சொன்னால், இந்த ரட்சிப்பு நமக்குள்ளே என்ன செய்யும் என்றால் ஒரு பரிசுத்தத்தை பிறப்பிக்குமாம். ஒரு பரிசுத்தமாகுதலை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும்
என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் கவனிங்க, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே செய்த சில கிரியைகளையும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் செய்த சில கிரியைகளையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் யார் யாருக்குள்ளே எல்லாம் கிரியை செய்தாரோ, யார் யாருக்குள்ளே எல்லாம் கிரியையை ஆண்டவர் உண்டாக்கினாரோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டு ஏதோ ஒன்றை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தினார்கள். நான் புரியும்படியாக சொல்லுகிறேனே, நீங்கள் ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாமிற்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமிற்குள்ளிருந்து சந்ததி வருகிறது தான் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாமிற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமாகவே இருந்தது. அப்போ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொன்ற ஒன்றிலே ஆபிரகாமிற்கு வெளிப்பட்டது என்னவென்றால் சந்ததிகள். உன் மூலமாய் பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற சந்ததி. நீங்கள் மோசேயினுடைய வாழ்க்கைக்கு வாருங்க. மோசேயினுடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டதை உலகத்திற்கு கொடுக்கிறார். எதை என்று சொன்னால், கற்பனைகளை, கட்டளைகளை, நியாய பிரமாணங்களை அவர் பெற்றுக்கொண்டார். அவர் பெற்றுக்கொண்டதை உலகத்திற்கு கொடுத்தார். நான் அதை இப்படி சொல்லுகிறேனே, தேவனை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார், அதனால் உலகத்திலே சந்ததிகளை கொண்டு வந்தார். தேவனை மோசே பெற்றுக்கொண்டார், அதனால் கட்டளைகளையும் கற்பனைகளையும் இந்த உலகத்திற்கு கொடுத்தார். நீங்கள் யோசுவாவினுடைய காலத்திலே வாசித்து பாருங்க. யோசுவாவினிடத்திலே ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட, மோசையோடு இருந்ததை போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு இருந்தார். யோசுவாவிலிருந்து வெளிப்பட்டது என்னவென்று சொன்னால், மோசே கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திர பங்குகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கத்தக்கதான வேலையை இந்த யோசுவா செய்தார். நீங்கள் நியாயாதிபதிகள் புத்தகத்திற்கு நீங்கள் வரும் பொழுது ஜனங்களுக்கு நியாயாதிபதிகள் மூலமாய் யார் யார் மேல் தேவனுடைய ஆவியானவர் இறங்கினாரோ, கிரியை செய்தாரோ, அவர்கள் ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறவர்களாகவும் எதிரிகளுடைய கரத்திலிருந்து ரட்சிப்பை உண்டாக்குகிற ரட்சண்யங்களாகவும் உலகத்தில் பயன்படுத்தினார். நீங்கள் ராஜாக்களுடைய புத்தகத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால், ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே ராஜாக்கள் ராஜ்யங்களை ஆளுகை செய்தார்கள். நீங்கள் தாவீதினுடைய ராஜ்யத்தை பற்றி நீங்கள் வாசிக்கும் போது 40 வருஷம் ஏறக்குறைய எல்லா ராஜ்யங்களையும் தாவீது தன்னுடைய வசத்திற்கு கொண்டு வந்தார். பெலிஸ்தியர்கள் பற்றி நீங்கள் வேதத்தில் வாசிங்கன்னா, சவுல் இருந்த காலங்கள் வரையிலும் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலருக்கு கண்ணியாகவே இருந்தார்கள், பிரச்சனையாகவே இருந்தார்கள். ஆனால் அந்த பெலிஸ்தியர்களை கொன்று பெலிஸ்தியர்களின் மேல் ஜெயத்தை தாவீது பெற்று, தாவீதினுடைய காலங்கள் வரையிலும் சொல்லுகிறேன், பெலிஸ்தியர் தலை தூக்கவே இல்லை. அமலேக்கியராய் இருந்தாலும் சரி, அம்மோனியராய் இருந்தாலும் சரி, மோவாபியராய் இருந்தாலும் சரி, யாராய் இருந்தாலும் சரி, எல்லாருடைய எல்லா சத்துருக்களையும் தாவீதினுடைய பாதத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்படியானால் தாவீதோடு ஆண்டவர் இருந்தது ராஜ்யங்களை அவன் கைக்குள்ளே கொண்டு வந்தார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆபிரகாமை வைத்து சந்ததியை வெளிப்படுத்தினார், மோசையை வைத்து கட்டளைகளை வெளிப்படுத்தினார், யோசுவாவை வைத்து சுதந்திரங்களை கொடுத்தார், நியாயாதிபதிகளை வைத்து நியாயத்தையும் ஜெயத்தையும் கொடுத்தார், ராஜாக்களை வைத்து ராஜ்யங்களை தேவன் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவைகளை எல்லாவற்றையும் செய்த ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆரம்பிக்கும் போது அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, உன்னிலிருந்து வருகிறது, உன்னிலிருந்து பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது. அப்படின்னா எழுத்தின் பிரகாரமான ராஜ்யங்களையும் சுதந்திரங்களையும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்படுகிறது. அது அப்படியே புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய ரீதியிலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சொல்லப்படுகிறது. இன்னொரு விதத்தில் சொல்லுகிறேனே, பழைய ஏற்பாட்டு சரீர பிரகாரமான நன்மைகளை பற்றி பேசுகிறது, புதிய ஏற்பாட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய நன்மையை பற்றி பேசுகிறது. பழைய ஏற்பாடு சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை பற்றி பேசுகிறது, புதிய ஏற்பாடு நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றி அது பேசுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எதையும் தரமாட்டார் அப்படின்னு நான் சொல்லலை. நல்லா கவனிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எது பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிரதானமாய் சொல்லப்பட்டதோ அது புதிய ஏற்பாட்டு காலத்திலே கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. சாலமோன் ஞானத்தை கேட்டார், ஆண்டவர் சாலமோனுக்கு என்ன கொடுத்தாரு? ஞானத்தையும் கொடுத்தாரு, கனத்தையும் கொடுத்தாரு, ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு. ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரா இல்லையா? சாலமோன் கேட்டது என்ன? அதை தான் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுதுன்னா,
ஞானம் என்றால் இயேசு தான் ஞானம். இயேசுவை கேளுங்க, தன்னால் மற்றதெல்லாம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவை முக்கியப்படுத்துகிற ஒரு முக்கியத்துவம் தான் புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய மையப்பகுதி. அப்படியானால் நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும் பொழுது ஆபிரகாமிற்கு ஆண்டவர் சந்ததிகளை கொடுத்தார். நீங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வந்த உடனே அதை ஆண்டவர் என்ன சொல்ற, பரிசுத்த சந்ததியாயும் அப்படின்ட்டு, பரிசுத்த ஜாதியாயும். 1 பேதுரு 1 அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்களும் அந்த காலத்திலிருந்து இந்த ஆச்சரியமான ஊழியனிடத்திற்கு வர வழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியம் என்று மாற்றுகிறார். அப்போது நம்மளை ஆண்டவர் சந்ததிகளை பெருக பண்ணுகிறார்ன்றது பெரிய விஷயம் கிடையாது, அதை பரிசுத்தமாக மாற்றுறார், அதுதான் முக்கியம். நீங்கள் அதே மாதிரி மோசையினுடைய கற்பனைகள், கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அது எழுத்தின் பிரகாரமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணமாக இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 33வது வசனம் எப்படியாய் சொல்லுகின்றது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நீதியை, ராஜ்யத்திற்குரிய நீதியை, ராஜ்யத்திற்குரிய வழியை நீங்கள் தேடுங்கள். நீங்கள் அதே மாதிரி சுதந்திரம் எடுத்துக்கொள்ளுங்களேன். சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது பொக்கிஷங்களையும் பொன் வெள்ளிகளையும் குறித்து தான் பழைய ஏற்பாட்டு காலம் சுதந்திரம்னு சொல்லப்படுது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலம் என்ன சொல்லுன்னா, நீங்கள் மத்தேயு 6 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்பீர்களானால், பரலோகத்திலே நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்கிறார். அப்போ பரலோகத்தின் பொக்கிஷத்தை பற்றி பேசுகிறார், பரலோக தேடுதலை பற்றி பேசுகிறார், பரலோக பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறார். நீங்கள் நியாயாதிபதிகளுடைய காரியங்களை வாசிக்கும் பொழுது தேவன் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். அவர்களுக்கு இரட்சகர்கள் மூலமாய் நியாயத்தை செய்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் லூக்கா 18 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பீர்களானால், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார்னு வருது. நியாயத்தை அனுப்புவார்னு வரல, உண்டாக்குவார்னு வரல, கொண்டு வருவார்கள்னு வரல, அவரே நியாயத்தை செய்வார். அப்போ நம்முடைய நியாயம் எங்கே கிடைக்கும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, நியாயம் எங்கே கிடைக்கும்? நீங்கள் எந்த அதிகாரி போய் பார்த்தாலும் சரி, எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனாலும், எந்த கோர்ட்டுக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நியாயம் கிடைக்காது. யார் பணம் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நியாயம். இதுதான் உலகம். ஆனால் செலவே பண்ணாமல் நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். எங்கே கிடைக்கும் தெரியுங்களா? தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் போடுங்க கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னா நீங்கள் யாரையுமே தேடாதீங்க. செப்டம்பர் மாதத்தில் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த மனுஷனத்தில் உங்களுக்கு நியாயம் கிடைக்காது. எந்த கோர்ட், எந்த வக்கீல், எந்த போலீஸ் ஸ்டேஷன் அல்லது எந்த டாக்டர், எங்கேயுமே நியாயம் கிடையாதுங்க. எல்லாமே அநியாயம், பணம் சம்பாதிக்க தான் எல்லாமே. ஆனால் ஒரே ஒரு இடத்துல நமக்கு நியாயம் கிடைக்கும். நாம் எதையாயிலும் செய்வோம் என்று நம்ம எதிர்பார்த்து தேவன் நமக்கு உதவி செய்கிறவர் அல்ல, எதையுமே எதிர்பார்க்காமல் நமக்கு நியாயம் செய்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்வார்னு விசுவாசித்தீங்கன்னா கரங்களை உயர்த்தி சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்கு நியாயம் செய்வார். நீங்கள் ராஜாக்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜ்யங்களை பெற்றார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுங்களா? இந்த உலகம் என்னுடைய ராஜ்யம் அல்ல, பரலோகம் தான் என்னுடைய ராஜ்யம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மத்தேயு 3 அதிகாரத்தில் இயேசு பிரசங்கம் பண்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற எதையுமே தன்னடக்கணும், சுதந்திரிக்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களுக்கு நான் அடங்குற ஒரே சுதந்திரம் எதுனா பரலோகம் மாத்திரம்தான். ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதுனர். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒரு 8வது போய் அவன் 10வது போயிட்டானா அவன் உங்களுக்கு புத்தி சொல்லுவான், உங்களுக்கு அறிவுரை சொல்லுவான். நீங்கள் என்ன காரியம் சொன்னீங்களோ அதை அவன் தப்புன்னு சொல்கிற அளவுக்கு அவன் 10வது வந்துட்டான்னு சொல்லிடுவான். இதுக்கப்புறம் அவன் 12வது போய் காலேஜுக்கு போய் அதுக்கப்புறமா அவன் படித்து பெரிய ஆளாகி சம்பாதிச்சான்னு வச்சுக்கிடுங்களேன், நமக்கு பிள்ளையாக இருப்பாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் கிருபையினால பிள்ளையாக இருப்பாங்க. ஆனால் நம்மை காட்டிலும் மேலானவர்களாக போயிடுவாங்க. ஒரு காலகட்டம் மாறிச்சுன்னு சொன்னால், இன்றைக்கி கை வாங்கி அப்படி அடிக்கிறவங்க ஒரு காலகட்டம் வரும்பொழுதுப்பா என்னை கொஞ்சம் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்ல வேண்டியது வரும். தோல் மேலே கை போட்டுட்டு போனோம், இஸ்ரேல் மேலே கை போட்டுட்டு போனோம் பாருங்கள், அந்த மாதிரி தோல் மேலே கை போட்டுட்டு போக வேண்டிய ஒரு வயசான காலகட்டங்கள் வரும் பொழுது அவர்களுடைய உதவி நமக்கு தேவைப்படுவது. அப்படின்னா பாருங்கள்,
எப்பவுமே பிள்ளைங்க நம்ம கைக்குள்ளே இருக்க மாட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம அவங்க கைக்குள்ளே போக வேண்டியதாயிடும். ஆனால் ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர் சொன்னார், நீ எதுவுமே செய்ய வேண்டாம், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது, அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒன்றே நம்ம சுதந்திரித்து கட்டுப்பாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். உலகத்தில் இருக்கிற எந்த காரியம் உங்களை அசைக்காது. நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இயேசு கிறிஸ்து பிலாத்துவுக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது பிலாத்து இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்கிறார், உன்னை விடுவிப்பதற்கும் உனக்கு தண்டனை கொடுப்பதற்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது. ஆகையினால நீ வாயை திறந்து ஏதாவது சொல்லும், நீ பேசினால் உண்மை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம். அது இயேசு சொன்னார், பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய என்னை தண்டிக்கிறதுக்கோ அல்லது என்னை மன்னிக்கிறதுக்கோ பரலோகத்திலிருந்து தேவன் உன்னிடத்தில் சொன்னால் ஒழிய உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்ட்டார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரலோகத்தில் உங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிற எந்த காரியத்திற்கும் விரோதமாக பூலோகத்தில் ஒருவரும் தன்னுடைய நாவையாகிலும் தங்களுடைய கை கால்களையாகிலும் அசைக்க முடியாது. தெரியுங்களா? ஒரு முறை இந்த யோசேப்பு எகிப்தினுடைய ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்தோடனே ராஜா சொல்கிறாரு, இந்த சிங்காசனத்துக்கு மேலே மாத்திரம் நான் உனக்கு அதிகாரியாக இருப்பேன், சிங்காசனம் மாத்திரம் தான் என்னுடையது, மற்றபடி என்னுடைய நாடு ஜனங்க எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்குறேன், உன்னைய கேட்காம ஒருத்தரும் கையை கால கூட அசைக்கக்கூடாது அப்படின்றார். அதே மாதிரி இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பரலோகத்தில் ஆண்டவர் உங்களை பற்றி வைத்திருக்கிற திட்டத்திற்கு மாறா இந்த உலகத்தில் ஒரு அணுவும் அசையாது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்குமானால், தேவ ராஜ்யத்திற்குரியது நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் தானாகவே நமக்கு ஏற்படுத்தப்பட்டதை போல நமக்கு இசைவாய் மாறும். சில விரோதங்கள், சில விரோதத்திற்குரிய காரியங்கள் வரலாம், இயேசு கிறிஸ்துவுக்கே வந்ததை போல. ஆனால் பரலோகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைக்கு மிஞ்சி எதுவுமே நமக்கு வராது. அப்படியானால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சரீரத்தின்படி எல்லாம் நிறைவேறினது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே உன்னிலிருந்து பிறக்கிற ஒரு காரியம் என்று சொன்னால் அது பரிசுத்தத்தை சார்ந்து மாத்திரம்தான் வருகிறதாய் இருக்கின்றது. நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு 3 அடையாளங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஒரு 3 வசனங்களிலிருந்து ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் எனக்கு அதை உணர்த்தினார். நமக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்று சொன்னால் நமக்குள்ளே பரிசுத்தம் இருக்கிறது. இந்த பரிசுத்தம் நமக்குள்ளிருந்து ஒரு 3 காரியத்தை செய்து கொண்டிருக்கோம். இந்த செயல்பாடு தான் அவர் வருகிற நாளுக்கென்று நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. என்ன செயல்பாடு? முதலாவது, நீங்கள் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. எண்ணத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுதோ ஆனால் அவைகள் அசுத்தமாய் இல்லை, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. அப்போ இந்த வசனத்தின்படியாய் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க இந்த அதிகாரம் முழுசா வாசித்தீங்கன்னா, புருஷன் மனைவி என்கின்ற ஒரு குடும்ப பரிசுத்தம் என்றால் என்ன, குடும்பத்திற்குண்டான பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை பற்றி பவுல் பேசுகிறார். நீங்கள் இதை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது மனைவிகளே அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார், அடுத்தது புருஷர்களே அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். நீங்கள் 16வது வசனத்திலும் சரி, அதற்கு தொடர்ந்து வருகிற வசனங்களிலும் சரி, மனைவி புருஷன் என்ற அந்த குடும்ப பரிசுத்தத்தை பற்றின ஒரு வார்த்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஆலோசனையாய் சொல்லுகிறார். அதில் அவர் கொடுக்குற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்றத கொஞ்சம் கவனிங்களேன். அவ்விசுவாசியாய் இருக்கிற ஒரு மனைவி விசுவாசியாய் இருக்கிற ஒரு புருஷனாலே பரிசுத்தமாக்கப்படுகிறாள். அவ்விசுவாசியாய் இருக்கிற ஒரு புருஷன் விசுவாசியாய் இருக்கிற மனைவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறாள். சரிங்களா? அப்போ யாராயிலும் ஒருவர் தேவனை அறிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மூலமாய் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். இந்த கான்டெக்ஸ்டை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் முன்னாலே உங்களுக்கு சொல்லிட்டு பின்பாக நான் போகிறேன். பவுல் இதை பேசும்பொழுது எந்த நோக்கத்தோடு பேசுகிறாருன்னு சொன்னால், ஒரு குடும்பம் இருக்கிறது, குடும்பமாய் வாழுகிறார்கள்,
புருஷன் மனைவி பிள்ளைகள் என்று இந்த 3 பேருக்குள்ளே யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படுகிறார்கள். புருஷனோ மனைவியோ பிள்ளையோ ரட்சிக்கப்படுகிறார்கள். இவங்க ரட்சிக்கப்பட்ட பின்பு, புருஷன் ரட்சிக்கப்பட்ட பின்பு இல்லை மனைவி ரட்சிக்கப்பட்ட பின்பு, என் மனைவி வந்து ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிறவளாக இருக்கிறாள், ஆகையினாலே நான் அவளோடு வாழ முடியாது என்று சொல்லி விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள் என்பதினாலே அவர்களை விவாகரத்து செய்துவிட்டு ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற யாரையாயிலும் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னால் இதை காட்டிலும் அது வேதனையாக போயிடும். பைபிளில் செகண்ட் மேரேஜுக்கு எந்த விதமான வழியும் கிடையாது. சரிங்களா? நான் அதை முன்னாலே சொல்லிடுறேன். செகண்ட் மேரேஜுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவளுக்கு தள்ளிச்சிட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல கூட இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அது தேவ சித்தம் அல்ல, உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக தான் மோசேயும் அதை கொடுத்தாருன்றார். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் அப்படியே நிற்கிறீங்கன்றதுனால மோசே சரி இதையாகிலும் செய்யுங்கன்னு சொன்னாரே ஒழிய தேவ சித்தம் அப்படி கிடையாது. அப்போது புருஷன் மனைவி குடும்பமாக இருக்கிறவர்களிலே யாராயிலும் ஒருவர் ரட்சிக்கப்படும் பொழுது இந்த ரட்சிக்கப்பட்டவர் மூலமாய் வேதம் சொல்லுகிறது, என்றைக்காயிலும் மனைவியும் பிள்ளையும் இந்த பரிசுத்தத்திற்குள்ளே வருவார்கள். ஏனென்றால் உனக்குள்ளே இயேசு பிறந்து விட்டார் என்று சொன்னால் இந்த பிறப்பு அவர்களுக்குள்ளும் வரும். இதை பவுல் எழுதும் பொழுது ஒரு முக்கியமான குறிப்பில் சொல்றாரு. எந்த குறிப்பில் சொல்றாருன்னு சொன்னா, ஒருவேளை குடும்பமாக இருக்கும் பொழுது யாராவது ரட்சிக்கப்பட்டாதான் இது பொருந்தும். ரட்சிக்கப்படாத ஒருத்தரை, ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒருத்தரை நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நம்ம பரிசுத்தமாக இருக்கோமே அதனால் அவங்கள பரிசுத்தப்படுத்திடுவோம் அப்படின்னு சொன்னால் அது 1000ல் 1 பொருந்தும், 100ல் 1 பொருந்தலாம். எல்லாருக்குமே அது பொருந்தாது. எல்லாருக்குமே பொருந்தாது. ஒரு சிலர் ரட்சிக்கப்படாதவர்கள் குடும்பத்தின் நிமித்தமாய் திருமணம் செய்து அவர்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவது இருக்கலாம். எனக்கே சிலர் தெரியும், இருக்கலாம், நல்லது. ஆனால் எல்லாருக்குமே அது பொருந்தாது. இங்கே பவுல் சொல்கிற காரியம் என்னென்னா, நீங்கள் குடும்பமாக இருக்கும் பொழுது ஒருவேளை ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் உங்களுடைய பரிசுத்தம் மற்றவர்களையும் பரிசுத்தமாக்கும். நல்லா கவனிங்க. நீங்கள் எல்லாரும் சபைக்கு வரீங்க, புருஷன் மனைவியாக வரீங்க, இது எனக்கு எப்படி பொருந்தும், இது இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனித்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையிலே புருஷனும் மனைவியுமாய் சபைக்கு வருகிறவர்களாக இருந்தாலும் சரி, யாரோ ஒருவர் தேவனுடைய பற்று இல்லாமல் இருக்கின்ற ஏதோ ஒரு குறைபாடு இருக்கலாம். இந்த குறைபாடு அவர்களுக்குள்ளே எப்படி சரியாகும் என்று சொன்னால், குடும்பத்திலே புருஷன் பரிசுத்தமாக இருந்தால் அது மனைவியினுடைய குறைபாட்டை சரி செய்யும் வேதத்தின்படி. அதை இந்த வார்த்தையில் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். புருஷனோ மனைவியோ யாரோ ஒருவர் அசுத்தமாக இருக்கிறார்கள் என்றால் அந்த அசுத்தத்திலிருந்து, அவிசுவாசத்திலிருந்து, பிள்ளைகள் அசுத்தமாக இருக்குமே என்ற வார்த்தையினாலே நான் சொல்லுகிறேன், அசுத்தத்தை பரிசுத்தமாய் மாற்றுகிற ஒரு பரிசுத்தம் நம்மிலிருந்து வெளியில் வருமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்க, ஏன் புருஷனை திருத்தவே முடியாது அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா, எங்கள் அப்பாவை திருத்தவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அம்மாவையோ அல்லது மனைவி திருத்தவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவங்க திருந்துற பரிசுத்தம் யார்கிட்ட இருக்குதுன்னா உங்ககிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்குது. ஆமென் சொல்லுங்க. How is it possible? நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்தா எப்படி இருக்குது தெரியுங்களா? நாங்களும் போராடிட்டு தான் இருக்கோம். எங்கே திருந்தது? நாங்களும் என்னென்னவோ செஞ்சு பார்க்குறோம். சரி, அவர் என்னென்னலாம் கேட்குறாரோ செய்வோம், அவர் என்னென்னலாம் எதிர்பார்க்குறாரோ கொடுப்போம், அவர் எங்கெங்கெல்லாம் போட்டோம், அவர் என்னென்னலாம் பண்ணுறாரோ பண்ணட்டும். இப்படி எல்லாம் விட்டு கொடுத்தாலும் சரி, இன்னைய வரைக்கும் திருந்தன பாடு கிடையாது. நான் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. திருந்தாததை திருந்த பண்ணுகிறவர், மாற்றாததை மாற்ற பண்ணுகிறவர், அசுத்தமானதை பரிசுத்தமாக்குகிறவர். அந்த பரிசுத்தம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் எனக்குள்ளே இருக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒருவேளை இது எப்படி அப்படின்றதுக்கு ஒரு கேள்வியாய் இருக்கலாம். நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சிறைச்சாலையினுடைய தலைவனை பார்த்து சொல்லுகிறார், முதலாவது நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார். அப்போ
நம்முடைய வீட்டார் ரட்சிக்கப்படுவதற்குண்டான விசுவாசம் யார்கிட்ட முதல் கொடுக்குறாரு ஆண்டவர்? சொல்லுங்க. சுந்தரையா கிட்ட போய் யாராவது குறை சொன்னாங்கன்னா அவர் அதை இப்படி தான் சொல்லுவார். யாராவது ஒரு சகோதரன் சரியில்லை, ஏமாத்துறாரு அப்படின்னா இன்னொருத்தர் போய் ஏ ஏமாத்துறாருன்ட்டு ஒரு பி போய் சொல்லும், ஐயா இந்த மாதிரிலாம் உங்களை ஏமாத்துறாங்க ஐயா, இப்படிலாம் இருக்கிறாங்க ஐயா, உங்களுக்கு தெரியலையா, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பி கிட்ட அவர் சொல்லுவாராம், பாரு எனக்கு தெரியாதவன்னா ஆண்டவர் வாங்கண்ணில் காமிச்சிருக்காரு. அப்படின்னா அவன் திருந்துறதுக்கு உண்டான ஜெபம் வாங்கிட்டு தான் இருக்கு. ஜோமனு போ, அவன் போய் ஜோமனும் 1 மாதம் கழித்து திரும்ப வரும், வந்து சொல்லுவான், ஐயா நான் ஜோம் பண்ணிட்டேன் ஆனால் திருந்தவே மாட்டேங்கிறான். அப்போ அவர் சொல்லுவாராம், நீ சாதாரணமாக ஜோம் பண்ணியிருப்ப, உபவாசம் போட்டு ஜோம் பண்ணு போனுறான். 3வது முறை வந்து ஐயா அவன் சொல்லி அவன் திருந்தவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னால் உன் ஜெபம் சரியில்லை, உன் ஜெபத்தை சரி பண்ண போனிடுவார். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. இப்படி பேசினா யாராவது வந்து குறை சொல்லுவாங்களா அவர்கிட்ட? இன்னைக்கு நீங்களும் நானும் நிறைய இடத்துல அப்படி தான் குறை சொல்லிகிட்டே உட்காந்துட்டு இருக்கோம். நான் கேட்குறேன், நமக்குள்ளே இருக்கிற ஒரு பரிசுத்தம், வேதம் சொல்லுகிறது பரலோக ராஜ்யம் புளித்த மாவிற்கு ஒப்பனையாக இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ தன் பாத்திரத்திலே வைத்து அதனோட கூட புதிய மாவையும் வைக்கிறாள். அப்படி வைக்கப்படும் பொழுது புளித்த மாவு என்ன பண்ணுகிறதுனா புதிய மாவு முழுவதையும் அப்போ தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே சமமாக இருக்கிற ஒன்று நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய பரிசுத்தம் நமக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நிச்சயமாய் எது அசுத்தமாக இருக்குதோ அதை சரி செய்திருக்கணும். ஆனால் சில நேரங்களில் இந்த பரிசுத்தம் என்ன பண்ணுதுன்னா அசுத்தத்திற்கு ஒத்து போகுது. அதனால தான் ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு கல்யாணத்துக்கு கண்டிப்பாக போகணும், வேறு வழி இல்லை. எப்படியா இல்லை, இல்லைன்னா அவங்க கோச்சுக்குவாங்க, இல்லைன்னா அவங்க வருத்தப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. வீட்டு பால் காய்ச்சிக்கும் அவங்க வந்திருக்காங்க, நம்ம போனோம், இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும் பொழுது நான் கேட்குறேன், அதில் ஒருத்தராகிலும் பரிசுத்தமாக நம்ம சர்ச்சை முடிச்சுட்டு அப்புறம் போவோம் அப்படின்னு பேசுகிற ஆள் இருந்தால் அந்த குடும்பமே பரிசுத்தம். ஆனால் ஒருத்தர் சொன்ன உடனே அடுத்தவங்க சரி சரி போயிடுவோம் போ. அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து போராடு, ஆண்டவர் இவர் சரியில்லை, இவர் வாழ்க்கை சரிப்படலை, இவ வாழ்க்கை ஒழுங்கில், ஆண்டவரே நீர் சரி பண்ணும் அப்படின்னா தேவ ராஜ்யத்திற்குரியது எது என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் உலகத்திலே இருக்கிற உலகத்தோடு நாம் சேரும் பொழுது என்னவனா நம்முடைய பரிசுத்தத்தினுடைய எஃபெக்ட் வேலை செய்யாது, நம்முடைய பரிசுத்தம் வேலை செய்யாது. அப்போ நம்முடைய பரிசுத்தம் வேலை செய்யணும்னா நீங்கள் எந்த இடத்துல தேவ சமூகத்திற்குரிய காரியம் இருக்குதோ அந்த இடத்துல சரியாக நிற்கணும். உங்கள் பரிசுத்தத்திற்குரிய பலனை நீங்கள் தரித்திருப்பீர்களானால் நான் சொல்கிறேன், எந்த அசுத்தத்தையும் உங்களால் மேற்கொள்ள முடியும், எந்த அசுத்தத்தையும் மேற்கொள்ள முடியும். எந்த அசுத்தமும் உங்களை அசுத்தப்படுத்தாது, எந்த பலவீனமும் உங்களை பலவீனப்படுத்தாது, எந்த வீணான கிரியை உங்களுக்கு விரோதமாக செயல்படாது. ஏன் அப்படின்னா இவைகளை பார்க்கிலும் மேலான ஒரு பரிசுத்தத்தினுடைய பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 20:23 வாசிக்கும் பொழுது, எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாது இருக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படாது என்ற அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து சீஷர்களாகிய தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஒருவருடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதிகாரம் உடையவர்கள் அதிகாரத்தின்படி நடக்கணும். பாவத்தை மன்னிக்கிறவங்களே பாவம் செஞ்சா அதிகாரம் வேலை செய்யாது. தவறு செய்கிறவர்களோடு கூட தவறு செய்துவிட்டு இப்போ தவறை திருத்தணும்னு நினச்சா முடியாது. தவறு செய்கிறவர்களுக்கு முன்பாக இது தான் பரிசுத்தம் என்கின்ற நிலைமையிலே நீங்கள் நிற்பீர்களானால் உங்களுடைய பரிசுத்தம் ஒரு நாள் அந்த அசுத்தத்தை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலனாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா,
நீ விசுவாசி, நீங்கள் எவர்களுக்கு மன்னிக்கிறீர்களோ என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இதற்கு உங்களுக்கு ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். நீங்கள் நோவாவினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நோவாவை ஆண்டவர் ஒரு பேழையை செய்ய சொல்லுகிறார். அவர் பேழையை உண்டு பண்ணுகிறார். பேழை உண்டு பண்ணி முடித்த பின்பு மழை வருகின்ற வேளை வந்தது. ஆண்டவர் அவர்கள் எல்லாரையும் உள்ளே விட்டு பேழையினுடைய கதவை அவர் அடைத்தார். அடைத்த பின்பு 29வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நோவா எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தவனுமாய் இருந்தான். இந்த சஞ்சரித்து கொண்டிருந்தவன் ஒரு நாளிலே உலகத்தில் அழிவு வரும் பொழுது, நீங்கள் அதை தொடர்ந்து 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நோவாவும் அவனோடைய பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டது. நீங்கள் இதே சப்ஜெக்டை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் பொழுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலும் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும் அந்த பேழையிலே இருந்த 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள் இருக்கு. பேழையில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க சொல்லுங்க? நோவா மனைவி, 3 ஆண் பிள்ளைகள், அவர்களுடைய மனைவிமார்கள், மொத்தம் 8 பேர். இந்த 8 பேர்ல நோவா மாத்திரம்தான் நீதிமான், நோவா மாத்திரம்தான் உத்தமன், நோவா மாத்திரம்தான் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவன் இருக்கு பைபிளில். மீதி யாரை பற்றியும் சொல்லலை. யாரை பற்றியும் சொல்லலைன்னா அவங்க எல்லாம் மோசமானவங்களாக இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இருந்திருக்க மாட்டாங்க, மோசமாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இருந்திருக்கலாம். எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த நோவா பேழையிலிருந்து வெளியில் வந்த உடனே ஒரு நாள் அவர் குடித்து வெறித்து கிடந்தார்னு இருக்கு. அப்போ அந்த இடத்துல கானான் என்ன பண்ணுறான்னா, காம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், தகப்பனை பார்த்து விட்டு தகப்பனை பற்றி அவதூறாய் பேசினான் இருக்கு. அவதூறாய் பேசினான்னு இருக்குது. இவன் அவதூறாய் பேசினான்னு சொன்னால் அப்போ அந்த சுபாவம் அவனுக்குள்ளே இருக்குது. யாரோ ஒருத்தர், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 12 சீஷர்களில் ஒருவன் திருடனாகவே இருந்தான். அவன் ஆதி முதல் திருடனாக இருந்தவன் சொல்லப்படுது. அப்போ யாரோ ஒருத்தர் இருந்திருக்கலாம். அப்படி இருந்தவர்களும் காக்கப்படத்தக்கதான, தேவனிடத்திலே வரத்தக்கதான ஒரு பரிசுத்தம் என்று சொல்லப்படுகின்ற பரிசுத்தம் எப்படி அவர்களை காப்பாற்றினது என்று சொன்னால், இந்த 7 பேரையும் காப்பாற்றினது ஒரே ஒரு ஆள், நோவா. நோவாவிற்குள்ளாய் இருந்த கர்த்தரோடு நடந்தவன் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், அவன் ஒரு பரிசுத்தமான். இந்த பரிசுத்தம் தான் மனைவியை காப்பாத்துச்சு, பிள்ளைகளையும் காப்பாத்துச்சு, மருமக்களையும் காப்பாத்துச்சு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய பரிசுத்தத்திற்குரியவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களால் ஆதாயப்படுத்த முடியும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29வது வசனம் எப்படியாக சொல்லப்படுகிறது. தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்துவை அந்த அழிவினுடைய நடுவிலிருந்து அவனை தப்பும்படி அனுப்பிவிட்டார். யாரை நினைச்சு தெரியுங்களா? ஆபிரகாமை நினைச்சு. நீங்க ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பாருங்க. லாபான் யாக்கோபினிடத்தில் சொல்லுகிறார், உன் நிமித்தமாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று நான் குறிப்பிலே அறிவேன். லாபான் யாருன்னா விக்கிரக ஆராதனைக்காரன். ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனுடைய வீட்டிலே தேவனுடைய ஆசீர்வாதம் வருகிறது. யாரு நிமித்தம்னா யாக்கோபின் நிமித்தம். நீங்கள் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. மேவிபோசேத்தின் இடத்திலே தாவீது சொல்லுகிறார், உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தமாய் சொல்லுகிறேன். சவுலினுடைய முழு வீட்டாரும் எனக்கு விரோதமாக இருக்கிறார்கள், எனக்கு தெரியும் அது. ஆனால் எல்லாரையும் நான் அழிச்சாலும் சரி, உன்னை நான் அழிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, உன்னுடைய தகப்பன் அப்படின்னா ஒரு தகப்பன் நிமித்தம், ஒரு மனுஷன் நிமித்தம். நீங்கள் தாவீதை பற்றி கூட நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நான் ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். தாவீதின் நிமித்தம் அப்படின்னா யாரோ ஒருவரை வைத்துதான் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை, ஒரு பட்டணத்தை, ஒரு தேசத்தை ஆண்டவர் தன்னிடத்தில் திரும்பும்படியாய் விரும்புகிறார். திறப்பிலே நிற்கிற ஒருவனை தேடினேன், ஆனால் அதான் பிரச்சனை. நான் கேட்குற, குடும்பத்தில் நீங்களாயிலும் பரிசுத்தமாக இருக்கு, நேரத்துக்கு வரணும்னு சொன்னால்
இப்படி தான் யாராவது நம்மளை கொண்டு அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்குன்னு சொன்னால் காலையில் 6 மணிக்குன்னா 6:30 மணிக்கெல்லாம் இப்போ 7 மணிக்கெல்லாம் பச பிடிங்க, தேவ சமூகத்துக்கு ஓடிவாங்க. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் நீங்கள் வேர்வையோடு, அவசரத்தோடு, நீங்கள் வேதனையோடு, கால் வலியோடு, இடுப்பு வலியோடு, கை வலியோடு நீங்கள் ஓடோடி வருகிற ஒவ்வொரு துளியும் ஆண்டவர் பார்க்குறாரு. ஒரு நாளில் உங்களுக்கு இருக்கிற அதே வைராக்கியம் யார் வீட்டில் அசுத்தமாக இருக்கிறாங்களோ சபைக்கு வழி அவங்களை பிடிக்கும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் நோவா காக்கப்பட்டதை போல, நோவா என்ற குடும்பம் காக்கப்பட்டதை போல கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவார். நான் கேட்குறேன், உங்கள் குடும்பத்தை சார்ந்திருக்கிற உங்கள் புருஷன் ஆகிலும் மனைவி ஆகிலும் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்கன்னு சொன்னால், நான் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்கன்னு சொன்னால் 2 விதத்தில் சொல்கிறேன். ஒன்று, தேவனை அறியாமலேயே அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். மற்றொன்று, ரட்சிக்கப்பட்டவங்க சபைக்கு வராமல் இருக்கிறவங்களாம் ரட்சிக்கப்படாதவங்க தான். என்னை பொறுத்தவரைக்கும் 2மே பரிசுத்தப்பட்டால் தான் வேலைக்கு ஆகும். இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கி நம்முடைய பரிசுத்தம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யணும். நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதல் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யணும். அதற்கு நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும்? பரிசுத்தம் ஒரே ஒரு காரியத்தை எந்த ஒரு தடையும் இல்லாமல் செய்யும். நோவா கர்த்தர் தனக்கு சொன்னபடியே எல்லாவற்றையும் செய்தான். அதான் பரிசுத்தத்துடைய வெளிப்பாடு. நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு எப்படி சொல்கிறாரோ அதன்படியே செய்ய பழகுங்க. அதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தேவனை விட்டுட்டு வீட்டில் இருக்கவங்க சொல்கிறத கேட்கணும்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி நினைக்காது. என்றைக்கு ஆகிலும் ஒரு நாள் அது நம்மளை தேவனை விட்டு அழுகி விலகி போக செய்யும். உள்ள எதையோ உன்னை வச்சுட்டு ஆண்டவர் எதையோ நான் பின்பற்றுறேன் முழு இருதயத்தோடு, முழு தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானாக இருந்தான். நீதிமான். யோசித்து பாருங்க, நீங்கள் யோசித்து பாருங்க. ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவி சொல்லுங்க? 1 2 3 3 பேர். பிள்ளைங்க மொத்தம் 8 பேர். சரிங்களா? யாக்கோபுக்கு எத்தனை மனைவி? தாத்தாவுடைய தாண்டிட்டார் இவர். 4 பிள்ளைங்க. பிள்ளைங்க 13. 12 ஆண் பிள்ளைங்க, ஒரு தீனாள். 13 பிள்ளைங்க. இவங்க கிட்டலாம் இல்லாத ஒரு பரிசுத்தம் இவங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னால், 10 சந்ததிக்கு முன்னால் வாழ்ந்த நோவா கிட்ட இருக்கு. ஒரே மனைவி, 3 பிள்ளைங்க வச்சு. நோவா 10 கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா ஒரு பெரிய சந்ததியை காப்பாற்றிருப்பார். இந்த உலகம் அழிய போது, அதனால் உங்கள் சொந்தக்காரெலாம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னால் நோவா என்ன பண்ணிடுவான்னு ஒரு 10 பேரை கல்யாணம் பண்ணியிருக்கோம். டக்குன்னு ஒரு 100 பேரை காப்பாற்றிருக்கோம். தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவனுக்கு எப்படி அந்த பரிசுத்தம் தெரிஞ்சுதுன்னு தெரியலைங்க. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நோவா காலத்துலேயும் ஆபிரகாம் காலத்துலேயும் பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் என் தாவீதுக்கே 4-5 மனைவி இருந்தான். சாலமோனுக்கு சொல்லவே வேண்டாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாலமோன் 700 பேரை கல்யாணம் பண்ணது எங்கேயாகில பைபிளில் தப்புன்னு போட்டிருக்கா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் தப்பு கிடையாது, புதிய ஏற்பாட்டு காலம் வேறு. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாலமோன் காலத்திலே தப்பு கிடையாது. ஆனால் நோவா கல்யாணம் பண்ணது யார் தெரியுங்களா? ஒரே ஒருத்தர். அப்போனா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே தனக்குன்னு ஆண்டவர் ஒரு பரிசுத்தம் கொடுத்துருந்தார் பாருங்க. இந்த பரிசுத்தம் தான் சின்ன குடும்பமாக இருந்த ஒரு 7 பேரை தன்னோட காப்பாத்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. உங்களுக்குள்ளே தேவன் ஒரு பரிசுத்தத்தை கொடுத்துருக்கிறார். அந்த பரிசுத்தம் என்ன தெரியுங்களா? தேவனுக்கு மாத்திரம் அவர் சொல்கிறத மாத்திரம் கேளுங்க. அவர் உங்களிடத்தில் பேசுகிறதை நீங்கள் கேட்கிறது தான் உங்களுடைய பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தை நீங்கள் வாஞ்சிக்கத்தக்கதாக நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிற சத்தத்தை நாம் கேட்கிறோம். நோவா கர்த்தரோடு கூட நடந்தான், சஞ்சரித்தான் என்று எழுத வாக் வித் காட். நீங்களும் நானும் கர்த்தரோடு இருக்கிற பரிசுத்தத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவரத்தில் கேட்ப, ஆண்டவரே உமோடு இருக்கிற ஒரு பரிசுத்தத்தை எனக்கு தான். உமோடு நீர் என்னோடு வாழுகிற, நான் உம்மோடு கூட வாழுகிற அந்த ஒரு பரிசுத்தத்தை நீர் எனக்கு தாரான். எத்தனை பேர் ஜெபிக்க முடியும்? எத்தனை பேர் கேட்க முடியுமோ? எழும்பி நிற்போம்.
நாம் ஜெபிக்கலாம் தேவ சமூகத்தில். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.